நிஜமாவே ஒரு பொண்ணோட அருமையை புரிஞ்சுக்கிட்டேன். அவளை அன்பாக பார்த்துக்கிற மாப்பிள்ளை அவருக்கு கிடச்சிருக்கான். நல்ல இடம், நல்ல சம்பளம், ஊரில் கௌரவமான குடும்பம். இதை விட ஒரு அப்பாவுக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? ஒரு சந்தோஷம் மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்தால் உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் கிடைக்காத சந்தோஷம் உனக்கு கிடைக்கணும்னு நான் மனசார வாழ்த்துறேன் ராஜி. ஆக்சுவலாக உன்கிட்ட எப்படி என்னோடய வாழ்த்து சொல்கிறதுன்னு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் லைஃப்பில் முக்கியமான விஷயம் நடக்கிறப்போ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்புன்னு தோணுச்சு. இந்த கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு உனக்கு சங்கடமாக இருந்திருக்கலாம். ஆனால் உனக்கு என் வாழ்த்துக்களை தெரிய வைக்கிறதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்லை ராஜி. சாரி, உன்னை சங்கடப்படுத்தணுன்றதுக்காக நான் அப்படி சொல்ல. சத்தியமா நீ என்னை கூப்பிடாததில் எந்த தப்பும் இல்லை. அப்படியே நீ என்னை கூப்பிட்டு என்னால் அட்டன் பண்ண முடியுமான்னு அதான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து என் வாழ்த்துக்களை சொல்லணும்னு நினச்சேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள் ராஜி. இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத சந்தோஷமான மன வாழ்க்கை ஒன்று கிடைக்கணும்னு வாழ்த்துறேன். கமலுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொன்னா அவன் எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் அவனை கிண்டல் பண்றேன்னு தப்பா எடுத்து போனான்னு பயமா இருக்கு. நான் உன்னை வாழ்த்துறது அவனுக்கும் சேர்த்தான். தேங்க்ஸ் ராஜி. என் வாழ்த்துக்களை ஏத்துக்கிட்டதுக்கு நன்றி. எங்க நீ என்னை திட்டிடுவியோன்னு பயமா இருந்துச்சு. நல்ல வேலை, நான் பொய்யே எதுவும் பேசலன்றது நீ புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு அது போதும். அப்புறம் நீ இன்னும் லீவ் எடுக்கலையா? டைம் இல்லையா? ஆமா, ஆனா இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிடுவேன். சாரி, நான் வர ரொம்ப நேரம் பேசி உன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட் ராஜி. தேங்க்ஸ். வரேன். விஷ்ணு, சாரி, பிஸியா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் எனக்காக ஸ்பேர் பண்ண முடியுமா? நான் உடனே போயிடுவேன். ஏங்க, ஒரு நிமிஷத்துல அப்படி என்ன பேச போறீங்க? ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமா சொல்லுங்க. முதல்ல உட்காருங்க. சொல்லுங்க ராதிகா, என்ன விஷயம்? சொன்னா தப்பா நினைச்சுக்க கூடாது. நீங்க சொல்ற விஷயம் கண்டிப்பா தப்பா இருக்க போறது இல்ல. அப்புறம் நான் எப்படி உங்களை தப்பா எடுத்துப்பேன்? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு என்னோட லஞ்ச் சாப்பிட முடியுமா? என்ன விசேஷம்? இன்னைக்கு என்ன உங்க பர்த்டேவா? இல்லை. அப்புறம் ஒன்றும் இல்லை, அம்மு ரொம்ப நாளா ஸ்கூல்ல லஞ்ச்ல சாப்பிட்றதுக்கு பிரியாணி வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. காலையில சிக்கன் பிரியாணி செஞ்சேன். அவ சாப்பிட்டு சூப்பரா இருக்குமான்னு சொன்னா. அவளோட லஞ்ச் பாக்ஸ்ல பிரியாணியை பேக் பண்ணும்போது, அம்மா விஷ்ணு அங்கிளுக்கும் பிரியாணி கொண்டு போய் கொடுமான்னு ஆசையா சொன்னா. நான் ஏதோ அவசரத்துல செஞ்சேன், அதை எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? அவளை ஏமாத்துறதுக்காக கொடுத்தா தப்பா நினைச்சுப்பாருன்னு சொன்னேன். அதெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு, நான் கொடுக்க சொன்னதா சொல்லுமான்னு அடம் பிடிச்சா. அவளை சமாளிக்க முடியாம சரின்னு சொல்லிட்டேன். எப்படியும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு கால் பண்ணி பிரியாணி சாப்பிட்டீங்களா அங்கிள்னு கேட்காம விட மாட்டான்னு எனக்கு தெரியும். அதான் வேற வழி இல்லாம உங்களுக்கும் சேர்த்து பிரியாணி எடுத்துட்டு வந்துட்டேன். ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. அட என்னங்க நீங்க?
சிக்கன் பிரியாணி சும்மா கொடுத்தா சாப்பிட கசக்குமா என்ன? அதுவும் குழந்தை அவ்வளோ ஆசையா சொல்லி கொடுக்குறப்போ எப்படி நான் வேணாம்னு சொல்லுவேன்? ஆ, என்னோட சாப்பிட்றதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க கேண்டீனுக்கு வந்ததும் ஒரு மிஸ் கால் கொடுங்க, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். தேங்க்ஸுங்க. ம் நான் வரேன். ஓகே. ராஜி, வாங்கி வச்ச காஃபியை மறந்துட்டு அப்படி என்ன சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க? அது கண்டிப்பா தெரியணுமா? தெரியக்கூடாதுன்னா வேண்டாம். இல்ல தெரிஞ்சாலும் தப்பு இல்ல. அப்ப சொல்லு. அது ஒரு நிமிஷம், உனக்கு சூடா வேற காஃபி வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல வேணாம். சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. கார்த்திக் என்ன மீட் பண்ணி பேசினா. என்னவா? நம்ம கல்யாணத்துக்கு விஷ் பண்ணா. மனசுக்குள்ள சபிச்சுக்கிட்டே வாழ்த்துற மாதிரி சீன் போட்டான்னு சொல்லு. சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நிஜமாவே நம்ம சந்தோஷமா வாழணும்னு மனசார வாழ்த்துனா. அதை நீயும் நிஜம் நம்பிட்ட. ஏன் இப்படி பேசுற? அவன் சொன்னது கரெக்ட் தானே? என்ன கரெக்ட்? ஆக்சுவலா கார்த்திக் உனக்கும் விஷ் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். ஆனா எங்க நீ அதை கிண்டலா நினைச்சுப்பியோன்னு பயந்துதான். நினைக்கிறது என்ன, அதுதானே உண்மை. ஏன் கமல், அவனை ஏன் இவ்ளோ சந்தேகப்படுற? என்ன பேசுற? என்னதான் டைவர்ஸ் ஆனாலும் தான் வைஃபோட இன்னொரு கல்யாணத்துக்கு எவனாவது விஷ் பண்ணுவானா? நினைக்கவே அசிங்கமா இருக்கு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம உன் முகத்தை பார்த்து எப்படி விஷ் பண்ணா? வெக்கம் கட்டவன். நல்ல வேலை என்கிட்ட சொல்லாம தப்பிச்சான். எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? சின்ன விஷயமா? அவன் தான் ஏதோ உளர்னானா நீயும் அதை உண்மை நம்பிட்டு அது என்கிட்டே வந்து சொல்ற பாரு, அதுதான் ரொம்ப கொடுமையா இருக்கு. கமல், நீ பேசுறது எதுவுமே சரியில்லை. அப்ப அவன் பேசுனது சரிங்கிறியா? இப்ப எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? அவன் கூட பேசுனது எனக்கு பிடிக்கல ராஜி. ஏன்? எதுக்கு அவன் கூட பேச வரணும்? இங்க பாரு, அவன் என்ன பேசினான்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. எனக்கு அது தேவையில்லை. அவன் உன்கிட்ட பேசினதே தப்புங்கிற. ஆத்திரத்துல அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாத கமல். கார்த்திக் இப்ப முன்ன மாதிரி இல்ல. அவன் இப்ப ரொம்ப மாறிட்டான். ஆனா நீதான் இப்ப அவன மாதிரி மாறிட்டு இருக்க. என்ன சொல்ற? அவனும் இப்படிதான் இருந்தான். என்ன நடந்ததுன்னே தெரிஞ்சுக்க விரும்பாம ரொம்ப சில்லியா கோவப்படுவான். நான் ஏதாவது சொல்ல வந்தா அத காது கொடுத்தே கேட்க மாட்டான். அவன்கிட்ட எனக்கு பிடிக்காத கெட்ட குணமே அதுதான். என் வாழ்க்கை அப்படி பாதியில முடிஞ்சு போனதுக்கே அதுதான் காரணம். இப்ப நீயும் அப்படிதான் இருக்க. நான் உன்னை கொஞ்சம் வேற மாதிரி நினைச்சேன். எல்லா ஆம்பளைங்களுமே இப்படிதானே எனக்கு இப்பதான் புரியுது. ராஜி, ஆக்சுவலா முதல்ல நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. கார்த்திக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவனுக்கும் எனக்கும் பர்சனலா எந்த சம்பந்தமும் இல்ல. அதே சமயம் அவன் வேலை பார்க்குற அதே கம்பெனில தானே நானும் வேலை செய்யறேன். அவன் கூட நான் சிரிச்சு பேசலனாலும் கம்பெனிக்காக சில ப்ராஜெக்ட்ஸ்ல 2 பேரும் சேர்ந்து தானே வேலை பண்ணி ஆகணும். அவன் பேசினா நான் பேசிதானே ஆகணும். இப்பவே நீ இவ்ளோ டென்ஷன் ஆவறியே, நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆனா நீ என்ன பண்ணுவ? நான் அவன் கூட பேசவே கூடாதுன்னு ஆர்டர் பண்ணுவியா? இல்ல. இரு, நான் முதல்ல முடிச்சிடுறேன். நீ நினைக்கிறத அப்புறமா சொல்லு. நம்ம கல்யாணம் அன்னைக்கு பெங்களூர்ல முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா அதுல நானும் கண்டிப்பா இருக்கணும். ஆனா நமக்கு கல்யாணங்கிறதுனால என்னால கலந்துக்க முடியல. அந்த மீட்டிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என் பொறுப்புல தான் இருந்துச்சு. அதை என்னால முடிக்க முடியாதனால வேற வழி இல்லாம நான் தான் கார்த்திக் கிட்ட கொடுத்தேன்.
கார்த்திக் முன்ன மாதிரி இருந்திருந்தா முடியாதுன்னு மறுத்திருக்கலாம். ஆனா என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு என் வேலையா அவன் ஏத்துக்கிட்டான். அத பொறுப்பா செஞ்சு முடிச்சான். அதை என்கிட்ட சொல்றதுக்காக தான் வந்தான். அப்பதான் எதேச்சியா நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேசினான். நிஜமாவே மனசார வாழ்த்திட்டு போனான். அவன் பேசினது எதுவுமே எனக்கு பொய்யாவே தெரியல. அவனோட ஒவ்வொரு வார்த்தையிலயும் உண்மையான அன்பும் அக்கறையும் இருந்துச்சு. அவனா இப்படி பேசினான்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் உன்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ சந்தேகமா பாப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன். சாரி ராஜி, புரியுது, நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். பர்சனலா எனக்கும் அவனுக்கும் எப்பவுமே ஒத்து வராதுன்னு உனக்கே தெரியும். அந்த வெறுப்பில் தான் என்னையே அறியாம ஏதேதோ பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரி. ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு என்னை பற்றி எந்த தப்பான முடிவுக்கும் வர வேண்டாம். சத்தியமா இது என்னோட பிஹேவியரே கிடையாது. இது ஒரு சின்ன எமோஷனல் பர்ஸ்ட் அவுட் தான். ஆனா இது ரொம்ப தப்புன்னு எனக்கு நல்லா புரியுது. இல்ல, நீ புரிய வச்சுட்ட. இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். நீ என்ன நம்பலாம். பார்க்கலாம். இப்ப நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்பாடா, நான் தப்பிச்சேன். சரி, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இப்போ சூடா குடி. எதுக்கு சூடா? இவ்வளவு நேரம் சூடா பேசினது போதாதா? போய் சில்லுன்னு ஏதாவது வாங்கிட்டு வா. இப்ப சொன்ன பத்தியா, இது மேட்ரு. ஒரு நிமிஷம். அண்ணா, 2 வாட்டர்மெலன். விஷ்ணு, ஹாய், உட்காருங்க. என்ன மணி? விஷ்ணு, ம் ஜிஆர்டி ஹோட்டல்ல 2 பேருக்கு லஞ்ச் வவுச்சர் இருக்கா? இன்னும் 10 நிமிஷத்துல லஞ்ச் பிரேக். டெய்லி கேண்டீன்ல சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. அதான் நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்களை கூட்டிட்டு போலான்னு. ஆ, நாளைக்கு போலாமா மணி? ஏன், ஏதாவது வேலை இருக்கா? லஞ்ச் அவர் தானே, போயிட்டு 1 ஹவர்ல திரும்பி வந்துடலாம். அதுக்கு இல்ல, காலையில இருந்தே கொஞ்சம் ஸ்டமக் அப்செட்டா இருக்கு. அதான் இன்னைக்கு லஞ்சை ஸ்கிப் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். ஐயோ, சாரி விஷ்ணு. ரொம்ப கஷ்டமா இருக்கா? மாத்திரை ஏதாவது போட்டிங்களா? இல்ல, நம்ம வயித்தை காய போட்டா தானே சரியாயிடும். ரிஸ்க் எடுக்காதீங்க விஷ்ணு. டாக்டரை வேணா போய் பார்த்துட்டு வாங்களேன். சேச்சே, அவ்வளோ மோசம்லாம் இல்லை. இது தானே சரியாயிடும். நம்ம நாளைக்கு வேணா போலாமா மணி? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஓ அப்படியா? அப்ப நீங்க வேணா போயிட்டு வாங்களேன். பரவாயில்ல விஷ்ணு, இருக்கட்டும். மணி, வவுச்சர்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க மணி. நம்ம டீம்ல யாராவது கூட்டு போலாம்ல? ஆ, பார்க்கறேன். தேங்க்ஸ் மணி. இன்னைக்கு உங்க கூட லஞ்ச் மிஸ் பண்ண என்ன, நாளைக்கு இதை விட பெரிய ஹோட்டல்ல போய் லஞ்ச் சாப்பிடலாம். நீங்க வருத்தப்படாம போங்க. சரி விஷ்ணு, உடம்பு பார்த்துக்கோங்க. ம் நான் வரேன். பாய். பாய். வா. ஹாய் ராதிகா. ஹாய், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஏங்க, டப்பா ஓபன் பண்ணுங்க. பிரியாணி வேற சொல்லிட்டீங்க, பசியா வயித்த கில்லுது. பிரியாணினா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? பிடிக்கும் மாவா? ஏங்க, நான் பிரியாணிக்கு ஒரு பயங்கரமான ஃபேனுங்க. பிஸ்மி பிரியாணி, தலப்பாக்கட்டி, ஹைதராபாதி, ராவுத்தரு, 5 ஸ்டார்னு சென்னையில நான் சாப்பிடாத பிரியாணி கடையே கிடையாதுங்க. எப்படி இருக்கு? சூப்பருங்க, அமேசிங்.
நாளைக்கே நீங்க ஒரு பிரியாணி கடை திறந்தா பிசினஸ் சும்மா பிச்சுட்டு போவோம். பாத்தீங்களா, கிண்டல் பண்றீங்க. சுமாரா தான் இருக்குல்ல. ஏங்க உங்க அடக்கிறது கொஞ்சம் கூட அளவே இல்லையா? நிஜமாவே செம்மையா இருக்குங்க. மசாலா சான்ஸே இல்ல. வாசனை வேற ஆளு தூக்குதுங்க. கலக்கிட்டீங்க. சரி, எதுக்கு இப்படி அவசர அவசரமா சாப்பிடுறீங்க? இப்படி எல்லாம் சாப்பிட்டா மாதிரியே இருக்காது. யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு கஷ்டமா இருக்கா? நீங்க வேற பிரியாணி பிரமாதமா இருக்குங்க. எவனா பார்த்தாலும் பாத்ரூம்ல கை வச்சிருவாங்க. அதான் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க பொறுமையா சாப்பிடுங்க. வாங்க மணி, உட்காருங்க. சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். சாப்பிட்டியா மணி? இல்ல. ப்ளீஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்காதீங்க. உங்க பாஸே என்னோட சாப்பிடுறாரு. நீங்க வேணா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கறீங்களா? இல்ல வேணாங்க. ஏங்க? இல்ல, காலையில இருந்தே எனக்கு கொஞ்சம் ஸ்டமக் அப்செட். அதான் இன்னைக்கு லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டேன். வயிறு சரியில்லாதப்ப சிக்கன் பிரியாணி சாப்பிட முடியுமா? ஐயோ வேண்டாங்க, அப்புறம் இன்னும் கஷ்டமாயிடும். நீங்க சாப்பிடுங்க விஷ்ணு. வயிற்று வலி எனக்கு தானே. வாசனைய பார்த்தாலே பிரியாணி சூப்பரா இருக்கும்னு தெரியுது. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நீ வெளியில எங்கேயோ சாப்பிட போயிருக்கிறதா ஜெனிஃபர் சொன்னாங்க. போலான்னு தான் நினைச்சேன், ஆனா போல. ஒருவேளை பட்டினி கிடந்தா எல்லாம் தானா சரியாயிடும்னு தோணுச்சு. அதான் திரும்பி வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு இருங்க. சாரி மணி, ஆக்சுவலா வேணாம் விஷ்ணு, எனக்கு இன்னொரு போய் வேணாம். நீங்க இவ வீட்டு பிரியாணி சாப்பிடுங்க, இல்ல இவளே வெளியே கூட்டிட்டு போங்க, தப்பே இல்ல. ஆனா அதை என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அப்ப உங்க மனசுக்குள்ள கண்டிப்பா ஏதோ தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். இல்ல மணி, நான் போதும் விஷ்ணு. ஒரு பிரியாணிக்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் கூட நீங்க எனக்கு கொடுக்கலங்கிறத எனக்கு புரிய வச்சிட்டீங்க. தேங்க்யூ so மச். நீங்க ஏன் சாப்பிடுறத நிறுத்திட்டீங்க? ஓ சாரி, நான் இருந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? நீங்க ஃப்ரீயா சாப்பிடுங்க, நான் போறேன். விஷ்ணு, ஆ, நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. ஆ? நான் உண்மையாவா? அட ஆமாண்ணன்ற. நிஜமாலுமா? கொய்யால ஆமான்ற. ஆ? திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை மாத்தி மாத்தி கேட்டு இம்சர்வ் பண்றீங்க. என்ன இப்பயே மட்டையாயிட்டீங்களா? பார்த்து அன்பண்ண, வாந்தி கிந்தி எடுத்தீங்க அப்புறம் இங்கே விட்டு போயிடுவேன். கோச்சிக்காத பிரதர், ஆ, நீ சொன்ன விஷயத்தை என்னால நம்ப முடியல. ஐ cannot believe it. சடங்குங்க. கன்ஃபியூஷன் நம்ம ஒன்று வரோம். ஆ? வாய் கொடுத்து தேவையில்லாம் மாட்டிக்காதீங்க. ம். வாமாம்மா உட்காரு. கார்த்தி, உக்காருப்பா. யார் ட்ரீட் இது? This night of the party is sponsored by Videta Anaragan Vishnu. என்னண்ணே பயங்கர ஸ்டெடியா இருக்கீங்க போல. Karthi, strong body pa. I always study.
மச்சான் என்னோட ட்ரீட்ல நீ ஜாயின் பண்ணலன்னா ரொம்ப அசிங்கம்டா. பாத்தியா நீ இல்லாட்டியும் நான் உனக்காக ஒரு கிளாஸை மூடி வச்சிருக்கேன். இல்லை வேணாம் மச்சான், நான் சரக்கடிக்க வரல. டேய் என்னடா சொல்ற? பாருக்குள்ள வந்துட்டு வெளியில போனா போதையோட தான்டா போகணும். இல்லனா நம்ம பாருக்கு செய்யற ஒரு பெரிய பாவம்டா அது. டேய் வேணாண்டா, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன், அதை நான் கெடுத்துக்க விரும்பல. அன்பனா ஆ? இவன் சொல்றது ஏதாவது உங்களுக்கு புரியுது? ம்ஹும். ஒண்ணும் புரியல. ஆ? சந்தோஷத்தை சரக்குல மிக்ஸ் பண்ணி 4 கல்ப் அடிச்சா சூப்பரா இருக்கும். ஆ? அது எப்படி சந்தோஷத்தை கெடுக்கும்? டேய் நீ சந்தோஷமா இரு, வேணான்னு சொல்ல. ஆனா திடீர்னு இப்படி ஒரே நல்ல உத்தம நாள் ஆயிட்டேன்னு சொல்லாதடா, நான் நம்ப மாட்டேன். டேய் குடியை நிறுத்துறது என்ன பெரிய உலக சாதனையா? என்னமோ விட்டுறணும்னு தோணுச்சு, விட்டேன், அவ்வளோதான். ஏம்பா என்னப்பா நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற? உன் கவலைய தீர்த்து சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிற புண்ணிய தீர்த்தம்பா இது. அண்ணா அதெல்லாம் ஒரு புண்ணியமும் இல்லைண்ணே. இதை குடிக்கிறதுனால பாவத்தை தான் சேர்த்துக்க முடியும். தண்ணி அடிச்சா கவலை தீரும், சந்தோஷம் டபுள் ஆகும்னு சொல்றதெல்லாம் சும்மா. எல்லாம் மனசு தானே காரணம். நம்ம சந்தோஷமா இருக்கிறதும் சோகமா இருக்கிறதும் நம்ம என்ன நினைக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்கு. சத்தியமா இந்த பாட்டில் இல்லை. ஏன்பா இந்த தத்துவம்லாம் வேணாம். உன் சந்தோஷத்துக்கு காரணம் என்ன முதல்ல அதை சொல்லு. நாளைக்கு ராஜி கல்யாணம்.